ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இறைவன் அருளால் இன்றைய சிவபுராண சிந்தனை தொடர்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது எண் இறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் என்ற அடிகளை பற்றி ஆகும். எண் இறந்து எல்லையில்லாதானே, இதை முதலில் பார்க்கலாம். இதற்கு முந்தைய அடிகளில் மாணிக்கவாசக சுவாமிகள் வானுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து அகன்று எங்கும் பரவிய ஜோதியை கண்டு தரிசித்து தான் அனுபவித்த ஆனந்த நிலையை பற்றி கூறினார்கள். அப்படி தன் ஞானக்கண்ணால் கண்டு உணர்ந்த நிலையையும் அதனால் அவருக்கு கிடைக்கப்பெற்ற எண்ண முடியாத அனுபவங்களையும் இங்கே கூறுகிறார்கள். நாம் ஒரு இடத்தில் ஒரு தாழ்வான பகுதியில் நின்று கொண்டு நம்மை சுற்றியுள்ள காட்சிகளை பார்த்தால் நம்மை சுற்றியுள்ள சில காட்சிகள் மாத்திரமே பார்க்க முடியும். இதை சிறிது மேடான இடத்திலோ அல்லது மலையிலோ நின்று கொண்டு பார்க்கும்போது இன்னும் அதிகமான காட்சிகளை பார்க்க முடியும். அப்படி மேலே மேலே போக போக உயர உயர போக போக காட்சிகள் விரியும். இதே போல ஞான நிலையை அடைந்த ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சம் மொத்தமும் கண்டு உணர முடியும். மாணிக்கவாசக சுவாமிகள் எல்லா இடங்களிலும் எல்லா திக்குகளிலும் இறை காட்சியையே காண்கிறார். எல்லாவற்றையும் ஒரே காட்சியாக இறைவனாகவே அவருக்கு தெரிகிறது. இறைவன் திருவடியாகவே தெரிகிறது. இறைவன் அருளாக தெரிகிறது. இறைவன் அருளாக இறை காட்சியாக ஞான ஜோதியாக காட்சி தருவதாக அவருக்கு விளங்குகிறது. இதையே எண் இறந்து என்று கூறுகிறார். எத்தனை முறை பார்த்தோம் என்று சொல்ல முடியாதபடி அவருடைய நிலை இருக்கிறது. எத்தனை முறை பார்த்தோம், எங்கெங்கு பார்த்தோம் என்று எண்ண முடியாதபடி, எண்ணிக்கை இல்லாதபடி, எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாதபடியும் எண்ணத்தில் கொண்டு வர முடியாதபடியும் அவர் நிலை இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையை எண் இறந்து என்று சொல்கிறார். எண்களை எண்ணிக்கொண்டே போனால் ஒரு முடிவுக்கு பின் எண்கள் இருப்பதில்லை. அதனால் எண் இறந்து என்று சொல்கிறார் சுவாமிகள். எண்கள் இறந்து விட்டது, எண்கள் தடைப்பட்டு விட்டது. அதற்கு மேலும் இருக்கிறது நிகழ்வுகள். இவரால் அதற்கு மேலும் போய்கொண்டே இருக்கிறது, எண்ண முடியவில்லை. அப்படி எண் இறந்து என்று சொல்கிறார். அனுபவங்கள் எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கின்றன. அதையும் எண் இறந்து என்று சொல்கிறார்கள். எல்லை இல்லாதானே, சிவமாகிய அக்னி சிவஜோதியாக எங்கும் பறந்து அண்டங்களையெல்லாம் கடந்து நிற்பதை காண்கிறார் சுவாமிகள். அந்த ஜோதிக்கு எல்லை என்பதே இல்லை. எல்லை இல்லாதவனே என்று வியந்து கூறுகிறார் சுவாமிகள். அவர் கண்ட ஜோதியை கடவுளாகவே கண்டு இல்லாதது என்று சொல்லாமல் இல்லாதவன் என்று சொல்கிறார் சுவாமிகள். நின் பெருஞ்சீர், உன்னுடைய என்று குறிப்பிட்டு கூறுகிறார். உன்னுடைய பெருஞ்சிறப்பு, பெருஞ்சீர் என்று சொல்கிறார் சுவாமிகள். பெருஞ்சீர் என்றால் பெரிய சிறப்பு. எல்லோரையும் சமமாக பாவித்து அருள் புரிவது இறைவனின் பெரிய சிறப்பு. இறைவன் அக்னியாகிய ஜோதி வடிவில் இருந்தாலும் குளிர்ச்சியாகவும் ஆனந்தம் தருபவனாகவும் இருப்பதும் பெரிய சிறப்பாகும். சுவாமிகள் இறைவன் தன்னை ஆட்கொண்டு சிவாய நம என கூற வைத்து தன்னை உயர்த்திவிட்ட பெருமையை வியந்து அதை பெருஞ்சீர், பெரிய சிறப்பு என்று சொல்கிறார் சுவாமிகள். இனி பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன், இதை பார்ப்போம். பொல்லா வினை, கொடிய வினை. பொல்லா வினையேன், கொடிய வினைகளை கொடிய வினைகளை அனுபவிக்கும் நான்.
பொல்லா வினை, உயிர்களுக்கு துன்பத்தை தரும் கொடிய வினை. ஒருவன் நீரில் விழுந்து தத்தளிக்கும் போது அவனை காப்பாற்ற கரையில் இருப்பவன் முயற்சி செய்கிறான். அப்போது நீர் என்ன செய்கிறது? உதவிக்கு போனவனையும் தன்னுள்ளே இழுக்க பார்க்கிறது, அவனுக்கும் துன்பத்தை கொடுக்கிறது. இப்படி நம்மை துன்பத்திலிருந்து மீட்க வருபவரையும் துன்பப்படுத்துவது கொடிய வினை. ஆனால் கடவுள் நம்மை துன்பத்திலிருந்து காக்க வரும்போது இந்த வினை கடவுளை துன்புறுத்துவதில்லை. இப்படி நம்மை காக்கவும் செய்து அதனால் பாதிப்பும் அடையாத அந்த கடவுளின் புகழை சொல்லும் வழி ஒன்றும் அறியவில்லையே என்கிறார் சுவாமிகள். கோடிக்கணக்கான வழிகளில் அல்லவா அப்படிப்பட்ட இறைவனை புகழ வேண்டும், அதில் ஒன்று கூட எனக்கு தெரியவில்லையே என்று சொல்கிறார். யோக காட்சியாய் விளங்கும் காட்சியையும் சிவஞான அருளால் வழங்கிய காட்சியையும் தனக்கு அருளிய இறைவனை புகழ வழி தெரியவில்லையே என்கிறார் சுவாமிகள். இப்படி எண்ணிறந்து எல்லையில்லாதானே நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்று அறியேன் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் அனுபவித்து உணர்ந்து சொல்கிறார். இனி அடுத்த பதிவில் இனி வரும் அடிகளை சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.